தமிழ் சினிமாவில் இயக்குனர் சங்கரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி பின் ராஜா ராணி, பிகில், தெரி, மெர்சல் என பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியிருந்தவர்தான் அட்லி. இவர் ஹிந்தியில் ஷாருக்கானை வைத்து ஜவான் எனும் திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 1100 கோடி ரூபாய் வசூல் சாதனை படைத்து மாபெரும் வெற்றியடைந்திருந்தது. இதனால் இவர் தமிழில் விஜயை வைத்து இயக்கியிருந்த தெரி படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்ய திட்டமிட்டிருந்தார். அந்த திரைப்படத்தில் வருண் தவான், நடிகை கீர்த்தி சுரேஷ், சல்மான் கான் போன்றோர் நடித்திருந்தனர். 160 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 4 தயாரிப்பாளர்கள் தயாரித்த அந்த திரைப்படத்திற்கு அட்லியும் அவரது மனைவி பிரியா அட்லியும் 80 கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்தனர். 2016ஆம் ஆண்டே தெரி படம் ஹிந்தியில் டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது. பின் எதற்காக அட்லி இந்த திரைப்படத்தை பேபிஜான் என்ற பெயரில் ஹிந்தியில் தயாரித்தார் என்ற கேள்விகளும் எழத் தொடங்கின. தெரி படத்தின் ரீமேக்கான பேபிஜான் திரைப்படம் கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகி மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்தது. இதுவரை 40 கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்து தயாரிப்பாளர்களுக்கு 120 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாம் பேபிஜான் திரைப்படம்.